அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டும் அவங்களோட இன்டெலிஜென்ஸும் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் என்னென்னா சில டிஸ்டர்பன்ஸ்னால இதோட ரேஷியோஸ் வந்து குறைஞ்சி போயிருக்கும். ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, ஒரு கோவம் வந்துடுதுனாலே தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அந்த விஷயத்தில் டவுன் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அங்கே ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த இம்பேக்டை அவங்க சரி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்க கான்ஃபிடென்ட் எல்லாம் ஜாஸ்தியாகி அவங்க ஸ்டாஃபை மேனேஜ் பண்ணுறச்சு அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ப்ராசஸ் கொடுக்குறாங்க, நல்ல ப்ரோக்ரெசிவ் இருக்குது. ஸோ என்கிட்ட நிறைய பேர் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ 100% எஸ்பெஷலி இந்த ஐடியை நான் நிறைய ரிப்பீட் பண்ணுறேன்னா பிகாஸ் ஆஃப் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தையை எடுத்து 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 அவங்க அதுவாகவே மாறிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த வார்த்தையை அவங்க மைண்ட்லேருந்து தூக்கி வெளியில் போடுறதுக்கு தயவுசெய்து இந்த கான்செப்ட் எடுத்துக்கோங்க. 100% மைண்ட்லேருந்து தூக்கி எடுத்துட்டிங்கன்னா யூ கேன் ஃபேஸ் இட் எனிதிங் எல்ஸ். நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரும், வராமலாம் இல்லை. ஆனால் ஃபேஸ் பண்ணக்கூடிய மனோதைரியமும் அறிவாற்றலும் பகுத்தறிவும் கிடைக்கும். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து சைக்காட்ரிஸ்ட்டுக்குமே வந்து அதிகமாக இருக்கும். ஈவன் சைக்காட்ரிஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இந்த எம்டியாக இருக்கட்டும், மேனேஜராக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களும் சமாளிச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட்டுக்கே இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம், அவங்களோட ப்ராப்ளம்ஸ் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நிறைய இருக்குது.